வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அதிமுகவில் திடீர் மாற்றமா? இரவோடு இரவாக எடுத்த முடிவில் அதிர்ச்சியில் எடப்பாடி. வாங்க வெளியே மூலமாக காணலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மக்கள் எல்லாம் முடிவு என்பது ஒரு தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? அதாவது தமிழகத்தில் 50 ஆண்டு காலம் ஆட்சி அமைத்துக் கொண்டிருந்த இரு பெரும் திராவிட கட்சிகள் எல்லாம் முன்னுக்கு தள்ளி பின்னுக்கு தள்ளி முதன்மை நிலையில் வந்த விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் 108 இடங்களை பிரித்து தமிழகத்திலே ஒரு மிக பெருமையான கட்சியாக உருவெடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா? அதாவது தமிழக மக்களில் யாரும் எதிர்பாராத விதமாகத்தான் இந்த தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழகத்தில் ஆட்சி அமைத்து கொண்டிருப்பது என்பதுதான் ஒரு மாற்றாக பார்க்கப்பட்டு வருகிறதா? இந்த வகையில்தான் அதாவது எதிர்க்கட்சி நிலையில் கூட ஆளும் கட்சியான திமுகவோ எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருப்பதும் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய வலுவடைந்த நிலையில்தான் பார்க்கப்பட்டு வருகிறதா? இந்த வகையில்தான் அதாவது எடப்பாடிக்கும் அக்கட்சியில் உள்ள உட்கட்சி பூசல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறதா? அந்த வகைதான் அதாவது அதிமுகவில் இருக்கும் CV சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர், SP வேலுமணி ஆகியோர் அமைச்சர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு அதிமுகவில் பிளவு ஏற்பட காரணமாக இருந்த கூறப்படும் செய்திதான் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா? அதாவது CV சண்முகம் தலைமையிலே ஒரு 30 MLAக்கள் எல்லாம் அவரோடு சேர்ந்து எடப்பாடிக்கு எதிராகவே போர்க்கொடி தூக்கியிருக்கும் நிலையில்தான் அரசியல் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா? அதிமுக அதாவது சட்டமன்ற குழு தலைவராக SP வேலுமணியை ஒரு பெரும்பான்மையான MLAக்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள் என்பது வெளியாகியுள்ள தகவல்தான் தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கும் CV சண்முகம் தரப்பிற்கும் இடையே இனி நிலை வந்த இந்த பனிப்போர் தற்பொழுது ஒரு உச்சக்கட்டத்தை எட்டிய நிலையில்தான் நேற்றிரவு அதாவது CV சண்முகம், விஜயபாஸ்கர் மற்றும் ஆகியோரெல்லாம் எடுத்துள்ள இந்த முடிவு என்பது அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா? அந்த வகையில்தான் அதாவது CV சண்முகம் தரப்பை சமாதானப்படுத்த EPS அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வி மட்டுமே சந்தித்திருந்ததா? உட்கட்சி பூசல் என்பது நாளுக்கு நாள் வெடித்து அதிமுக மறுபடியும் மீண்டும் இரண்டாக உடையும் என்று ஒரு அபாயமான சூழல்தான் தமிழக அரசியல் வரலாற்றில் உருவாகியிருக்கிறதா? அதாவது 50 ஆண்டு அரசியல் வாழ்க்கை என்பது மற்றும் 50 ஆண்டு ஆட்சி காலத்தில் அதாவது அம்மையார் ஜெயலலிதா மற்றும் புரட்சித் தலைவர் MGR ஆகியோர் உருவாக்கப்பட்ட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இன்று அதாவது மக்களெல்லாம் சூழக்கூடிய ஒரு தாழ்நிலையில் தள்ளப்படுவது என்பதும் மக்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வகையில்தான் தமிழக அரசு வரலாற்றில் அதாவது அதிமுகவின் பொற்றாக எடப்பாடி பழனிசாமி நீடிப்பாரா என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் பெரிவாக எழுந்திருக்கிறது. இந்நிலையில்தான் ஒரு பக்கமோ CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி ஆகியோரின் போர்க்கொடி என்பது எடப்பாடிக்கு எதிராகவே தூக்கிய நிலையில்தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் யார் என்பதை கண்டிப்பாக கூடியவர்கள் முடிவு எடுப்பார் என்ற நிலையில்தான் பார்க்கப்பட்டு வருகிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.